கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பாடு மரணங்களை குறித்து இந்த உலகம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய திருச்சபையிலும் இந்த நேரத்திலே அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் அவர் சிலுவையிலே சொன்ன அந்த பொன்மொழிகளை குறித்தும் தியானிப்பதற்காக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக முன்னுரையாக பேச தேவன் கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். போதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், பிதாவான தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கே அனுப்பினார் என்றார், முதலாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. எதை இழந்து போனோம், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் முதலாவது நாம் ஆதி ஆகமத்திற்கு கடந்து வர வேண்டும். ஆதி ஆகமத்திற்கு நாம் வருவோமே என்றால் முதலாவது வசனத்திலிருந்து வாசித்தாலே தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதே போல புல்கள், பூண்டுகள், மரங்கள், அநேக விருட்சங்களை சிருஷ்டித்தார். மிருகங்களை சிருஷ்டித்தார், பறவைகளை சிருஷ்டித்தார், ஊர்வனவைகளை சிருஷ்டித்தார். அதே போல கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனிதனை சிருஷ்டித்த தேவன் அவரை தம்முடைய சாயலின்படியே சிருஷ்டிக்கிறார். அவர் இந்த மனிதனை தம்முடைய சாயலின்படியே சிருஷ்டித்து அந்த பூமி எங்கும் ஆளுகும்படியாக செய்கிறார். ஆனால் இந்த மனிதனோ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். நாட்கள் போக போக மனிதர்கள் பல்லுகி பெறுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் பெருக பெருக பாவமும் பூமியிலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், வாசியுங்கள். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்படியே 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிப்போம். வாசியுங்கள். போதும். மனிதர்கள் பெருக துவங்குகிற போது அவர்களுக்கு குமாரர் குமார்த்திகள் பிறக்கிறார்கள். மனிதர்கள் பெருக துவங்குகிறார்கள். அப்பொழுது கூடவே பாவமும் பெருகிற்று. 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். தேவன் சொல்கிறார், பாவம் பெருகும் போது தேவன் சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் படுகிறது என்று. 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று. ஆனால் பாவம் பெருகின போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை அழிக்க சித்தமாய் இருக்கிறேன், எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தமாகி அதற்கு நோவாவை தெரிந்து கொள்கிறார். அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏன் நோவாவிற்கு கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைத்தது என்றால், அவன் தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த காரணத்தினால் அவனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைக்கிறது. இந்த தயவின் காரணமாக இந்த நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டார்கள். மற்ற அனைத்து உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட எல்லாரும் அழிந்து போனார்கள். மீண்டும் இந்த நோவாவின் குடும்பம் வளர்ந்து பெறுகிறது. பூமியில் இந்த மனிதர்கள் பெருக தொடங்குகிறார்கள். ஆனால் மறுபடியும் முதலாவது இருந்தது போலவே பாவமும் பெருகுகிறது. எரேமியா 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும், அதாவது இந்த நோவாவின் காலத்தில் இருந்தவர்களை பார்க்கிலும் இவர்கள் அதிக கேடாய் நடக்குகிறார்கள். அதற்கு முன்பாக இந்த காலகட்டங்களுக்கு முன்பாக இருந்த அந்த பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாய் நடக்கிறார்கள். இதை பார்த்த தேவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர் நீதியுள்ள தேவன் அல்லவா? அதனால் முதலாவது நோவா காலத்தில் இந்த உலகத்தை அழித்தது போல இவர்களையும் அழித்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு இரக்கமுள்ள தேவனாய் இருந்தார். அதற்காக ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 11ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவர்களை அழித்து போட மனமில்லாமல் நமக்காக, இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக மனம் இறங்கி, வாசிப்போம். ஒரே மனிதன் இந்த ஜனங்களுக்காக மரிப்பது நலமாய் இருக்கும் என்று எண்ணி
தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு மாம்சமாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதன்படி தேவனுடைய சித்தத்தை சுமந்தவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வெளிப்படுகிறார். அவர் வெளிப்பட்டது எதற்காக என்றால் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மனிதகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அவர் தனக்காக ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, பிதாவுக்காக ஊழியம் செய்யும்படியே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது என்றால், அவர் ஒரு போதிக்கிறவராய் இருந்தார், ஒரு நற்செய்தி சொல்கிறவராய் இருந்தார், குணமாக்குகிறவர்களாய் இருந்தார், சீசர்களை உருவாக்கினார், பாவிகளை இரட்சித்தார். இப்படியாக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் இந்த யூத தலைவர்கள் இவர் மேல் எரிச்சலாகி இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். ஏன் இவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும்? நாம் சிந்திப்போமானால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும். முதலாவது கர்த்தருடைய சித்தம் இவர் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இந்த யூதர்கள் இவரை கொலை செய்யும்படி தேடுகிறார்கள். இரண்டாவது பார்ப்போமே ஆனால் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். முதலாவது தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறது. நாம் இரண்டாவது பார்த்தோமே ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இதனால் இப்படி நடந்தது. நாம் மூன்றாவது பார்ப்போமே ஆனால் ஏன் இவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று பார்ப்போமே ஆனால் யூத மத தலைவர்களுடைய சதி, அதாவது வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவர்களுடைய வழக்கத்திற்கு மாறாக அவர்களுடைய முறைமைகளை மாற்றுகிற விதமாக இயேசு கிறிஸ்து நடக்கிறார். அதனால் அவர்கள் இவரை சதி செய்ய திட்டமிடுகிறார்கள். ஏன் சதி செய்ய வேண்டும்? மத்தேயு 5:17வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது இந்த யூத மத தலைவர்கள் இவர்கள் மேல் ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள், இவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்திருக்கிறார் என்று. உதாரணத்துக்கு நாம் சொல்லுவேன் என்றால், இந்த சீசர்கள் ஒரு முறை சாப்பிடும் போது கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். அப்பொழுது இந்த பரிசேயரும் வேதபாரர்களும் வந்து இயேசுவிடத்தை சொல்லுகிறார்கள், உம்முடைய சீசர்கள் சாப்பிடும்போது கை கழுவவில்லையே, இது நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறதே என்று. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? சாப்பிடும்போது கையில் இருக்கிற சுத்தம், அதாவது உள்ள போறதுனால எந்த அசுத்தமும் அந்த சுத்த குறைவு, அதாவது அசுத்தம் வராது. உள்ளிலிருந்து என்ன புறப்படுகிறதோ அதுல தான் அசுத்தமும் சுத்தமும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய சிந்தை சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து இந்த சாப்பிடும்போது கை கழுவுவதெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த இடத்துல அந்த யூதர்களுடைய பிரமாணத்திற்கு மாறாக ஒரு இதை வைக்கிறார். இன்னொரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்பது ஒரு வேத பிரமாணமாக இருக்கிறது. ஆனால் இந்த யூதர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், தேவாலயத்திற்கு போய் கர்பான் என்னும் ஒரு காணிக்கையை செலுத்தி என்னுடைய கடமை முடிந்து விட்டது, நான் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணிவிட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படியல்ல, நீ இந்த காணிக்கைகள்னால் இதை மாற்ற முடியாது, உண்மையாகவே நீ தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இப்படியாக இந்த வேதபாரகருக்கும் பரிசேயர்களுடைய சில அந்த திட்டங்களுக்கு எதிராக தேவன் திட்டங்களை வைக்கிறதுனால் அவர் அந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதுனால் இவர்களுக்கு இவரை பிடிக்காமல் போகிறது. முதலாவது பார்த்தோம்னால் இவர்கள் குற்றம் சாட்டுகிறால் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் வருகிறார் என்று. இரண்டாவது, இந்த பாவிகளை நேசிக்கிறார். பல இடத்துல பார்க்க பாவிகளோடு அருகில் உட்கார்ந்து இருந்து சாப்பிடுகிறார், போஜனம் பண்ணுகிறார். ஆனால் இது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை? இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் பாவிகளை வெறுத்தார்கள். ஏன் வெறுத்தார்கள்? இவர்கள் பாவத்திலிருந்து மீளக்கூடாது, இவர்கள் பாவிகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏன் அப்படி நினைத்தார்கள் என்றால், இந்த பாவிகள் மனம் திரும்பி பரிசுத்தவன் ஆகிவிட்டால் இவர்களுக்கு நேராக சமமாக ஆக்கப்படுவார்கள். இவர்களுக்கு சமூகமாக ஆக்கப்பட்டு விட்டால் இவர்களுடைய மதிப்பு மரியாதையும் குறைந்து போய்விடும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் பாவி, ஆண்டவரே நான் இவர்களைப் போல இல்லை, இவர்களைப் போல பாவியாக இல்லை, அப்படி என்று இவர்கள் தங்களை மேன்மை பாராட்டி கொள்கிறார்கள். பொது வழிகளில் இருந்து அந்த வந்தனத்தை விரும்புகிறார்கள். இவர்கள் நீதிமானாக இருந்தால் இந்த பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் இந்த வந்தனம் கிடைக்காது. எனவே இந்த பாவிகளாகவே இருக்க வேண்டும் என்று இந்த பரிசேயரும்
பிரதான ஆசாரியர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பாவிகளை ரட்சிக்கவே நான் இங்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே இவர் பாவிகளை நேசித்த காரணத்தினால் அவரை கொலை செய்யும்படி தேடுகிறார்கள். மூன்றாவது பார்த்தேனால் மார்க் 6:33 சொல்கிறது, திரளான மக்கள் அவர் பின் சென்றார்கள். திரளான மக்கள் இவர் இந்த பரிசேயர்களை விட்டுவிட்டு, இந்த வேதபாரகர்களை விட்டுவிட்டு, இவர்களுடைய பிரசங்கத்தை விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்ற காரணத்தினாலே இவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள். எனவே ஆனால் இவர்களுக்கு இயேசுவை கொலை செய்வதற்கு இந்த யூதர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழாக இந்த யூதர்கள் இருந்தார்கள். எனவே ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்றால் ரோமருடைய அதிகாரம் தேவைப்படுகிறது. எனவே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இயேசுவை ஒரு சீசன் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள். முதலாவது விசாரணை, அன்னா என்பவன் முதலாவதாக விசாரிக்கிறான். இந்த அன்னா என்பவன் யார் என்றால், அந்த வருடத்திற்கு முந்தைய வருடத்தில் உள்ள பிரதான ஆசாரியன். இன்னும் சொல்ல போனால் அந்த வருடத்தில் உள்ள பிரதான ஆசாரியனுக்கு மாமனாய் இருந்தான். இந்த அன்னா என்பவன் முதலாவதாக விசாரிக்கிறான். இரண்டாவது, இந்த அன்னா என்பவன் இவரை காய்பா என்பவரிடத்தில் அனுப்புகிறான். இந்த காய்பா என்பவன் யார் என்றால், அந்த வருடத்தில் உள்ள பிரதான ஆசாரியன். இவர்களும் விசாரிக்கிறார்கள். இந்த இருவரும் விசாரித்தால் போதாது, இதற்கு அடுத்தது என்னவென்றால் சன்னகரிப் சங்கம் என்கிற அந்த சங்கத்தினரால் விசாரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய விசாரணையே இறுதியானது. அதற்காக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த சன்னகரிப் சங்கத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த சன்னகரிப் சங்கம் என்பது யூதர்களின் உயர்மட்ட விசாரணை குழு. இதுக்கு பெயர் தான் சன்னகரிப் சங்கம். அங்கே போகிறார்கள். அங்கு போன பின்பும் அவரிடத்தில் ஆதாரபூர்வமாக எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. நான்காவது விசாரணையாக இந்த பிலாத்துவிடம் கொண்டு வருகிறார்கள். இந்த பிலாத்து யார் என்றால், யூதர்களை அடிமையாக, அதாவது அதற்கு மேலாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தால் ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவன் தான் இந்த பிலாத்து. இந்த பிலாத்தினுடைய ஒப்புதலின்படி மட்டுமே அங்கு எந்த முக்கியமான திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு கொலை செய்ய வேண்டும் என்றால், ஒரு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் இந்த பிலாத்தினுடைய ஒப்புதல் இருக்க வேண்டும். இந்த பிலாத்துவும் அடுத்ததாக விசாரிக்கிறான். விசாரித்த பின்பு பிலாத்துவுக்கும் எந்த குற்றமும் காணப்படவில்லை. எனவே என்ன பண்ணுகிறான்? மீண்டுமாக யூதருக்கு ராஜாவாக ஏரோதிடம் அனுப்புகிறான். ஏனென்றால் அந்த ஏரோதிக்கு உட்பட்ட எல்கையில் இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. எனவே ஏரோதிடத்தில் அனுப்புகிறார். ஏரோதிடம் அனுப்பின பின்பும் அங்கேயும் எந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. மீண்டுமாக பிலாத்துவிடம் அனுப்பப்படுகிறார். பிலாத்துவிடம் அனுப்பப்பட்டு வாசிப்போம். லூக்கா 23:14. நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது அப்படி 16 அவர் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் சாட்டுகிற குற்றம் எதையும் இவரிடத்தில் நான் காணவில்லை, ஆகையால் நான் தண்டித்து விடுதலை ஆக்கிறேன் என்கிறான். 18 அப்படியே 20 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவர் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவர் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் நான் இவரிடத்தில் காணவில்லை, ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்படியே இந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடியே, இந்த ஜனங்களை திருப்தியாக்கும்படி அவன் இயேசுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறான். மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய 2 பக்கங்களிலும் 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். லூக்கா 22:37 வசனத்தின்படி
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அக்கிரமக்காரரில் ஒருவராக தொங்கிறார். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அக்கிரமக்காரர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நாம் தூசிக்கப்பட வேண்டியதற்காக நாம் நிந்திக்கப்பட வேண்டியதற்கு பதிலாக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக தொங்குகிறார். இயேசுவின் பாடுகள் அவர் உடல் ரீதியான துன்பம் மட்டுமல்லாமல் மன ரீதியான பல துன்பமும் அவருக்கு காணப்பட்டது. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமானால் அவருடைய ஒரு சீசன் அவரை காட்டி கொடுக்கிறான், இன்னொரு சீசனை பார்த்தோமானால் அவன் மறுதளிக்கிறான். அவரோடு வந்தவர்கள் பார்த்தோம் என்றால் அவரை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். அவர் நன்றாயிருந்த காலத்தில் அவர் பின் சென்றார்கள், அவரோடு போஜனம் பண்ணினார்கள். ஆனால் அவருக்கு ஒரு துன்பம் என்று வந்தவுடனே அவரை விட்டு பின் செல்கிறார்கள், அவரை விட்டு ஓடி போகிறார்கள். இன்னும் பார்க்க வேண்டுமானால் அவரை பரியாசம் பண்ணும் விதமாக தலையிலே ஒரு முட்கிரீடம் சூட்டப்படுகிறார். இவராக உச்சக்கட்ட வேதனையில் தான் இயேசு கிறிஸ்துவான் அந்த 7 வார்த்தைகளை பொழிந்தார். இந்த 7 வார்த்தைகள் ஒரு மன்னிப்பின் வார்த்தையாக, ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக, ஒரு நித்திய வாழ்வுக்கான வார்த்தையாக காணப்பட்டது. இந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்துடன் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.